இனிய வணக்கங்களுடன் பிரேமா நீலகண்டன். எனது இந்த புதிய பயணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பயணம் என்றால் ஒரு இடத்தை அடைவது மட்டுமல்ல, நமது வாழ்க்கையில் மாற்றம் தேவைப்படும் அந்த ஒரு நிமிடம்தான் உண்மையான பயணம் என்று நான் நினைக்கிறேன். வாழ்க்கையை மாற்ற ஒரு கேள்வி போதும். அந்த கேள்விக்கும் அதற்கான பதில்களை தேடும் பயணமே புத்தகத்தினுள் ஒளிந்திருக்கும் பொக்கிஷங்கள். நான் படிக்கக்கூடிய புத்தகங்களையும் அதனுள் ஒளிந்திருக்கும் பொக்கிஷங்களையும் தங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் விதமாக இப்பயணத்தை தொடங்கியிருக்கிறேன். வெல்கம் டு ஹிடன் ட்ரெஷர்ஸ். இன்று நாம் பார்க்க போகும் புத்தகம் கொஞ்சம் கோட்ஸ் நிறைய லேர்னிங். இதன் ஆசிரியர் ஜெய்சன் அவர்கள். ஆசிரியர் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. இவர் NLP ட்ரைனர் அண்ட் கவுன்சிலர். இவருக்கு 25 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவங்கள் உண்டு. NLP கோர்ஸ்களை சென்எல்பி அகாடமி மூலம் இந்தியா மற்றும் இந்தியாவிற்கு வெளியேயும் நடத்துபவர். இவர் நிறைய புத்தகங்களை எழுதியுள்ளார். அவற்றுள் சில சோல் ஆஃப் எ வண்டரர், கற்றுக்கொள்ளும் பயணங்கள் பெரும் வரவேற்பை பெற்றவை. இப்போது ஒரு கோப்பை சென் டேப்லெட் மற்றும் த இன்வெஸ்டாலஜி முதல் செய்ய விரும்பு என்கிற 4 புத்தகங்களை எழுதியுள்ளார். கொஞ்சம் கோட்ஸ் நிறைய லேர்னிங் இதன் முதற் பதிப்பு 2025. இப்புத்தகத்தில் மொத்தம் 30 கோட்ஸ்கள் அடங்கியுள்ளன. ஒவ்வொரு கோட்டுமே ஒரு புத்தகத்திற்கு சமமான கருத்தை கொடுக்க வல்லமை. இன்று நாம் பார்க்க போவது 30வது கோட். Your body can stand almost anything. It's your mind that you have to convince. இதன் தமிழ் பொருளாக, உடலுக்கு எல்லை உண்டு, மனதிற்கு தான் எல்லை இல்லை. இதனை அழகா ஆசிரியர் விளக்கியுள்ளார். எல்லையற்ற ஒன்றை கட்டுக்குள் கொண்டு வருவது மிக கடினமானது. ஃபார் எக்ஸாம்பிள், மலைக்கு மேலே ஏறுவது என மனம் முடிவெடுக்கும் வரைதான் உடலுக்கு ரெஸ்ட். மனம் முடிவெடுத்து விட்டால் உடல் ஜஸ்ட் நடக்க ஏறத் தொடங்கிவிடும். மனம் நிற்க சொன்னால் மட்டுமே உடல் நிற்கும். சரி, இந்த மனசை எப்படி முடிவெடுக்க ஒப்புக்கொள்ள வைப்பது? அங்கதான் NLP வருகிறது என்கிறார் ஆசிரியர். இப்போ இந்த உலகின் இன்விசிபிள் இயக்கம் தான் திங்கிங். இந்த திங்கிங் வெளியே தெரிய வருவது 2 விஷயங்களா. ஒன்று பிஹேவியரா, இது இயற்கை நமக்கு அளித்த கொடை. இன்னொன்று லாங்குவேஜா, இது மனிதனால் மனிதனுக்கு உருவாக்கப்பட்ட வரம் அல்லது சாபம்னு சொல்றாங்க. ஆசிரியர் ஆச்சரியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், மனிதன் வெளியே தெரியும் பிஹேவியரை மாற்றுவதை பற்றி நிறைய யோசிக்கிறானே தவிர உள்ளே இருக்கும் திங்கிங்கை பற்றி மாற்ற முயற்சிப்பது இல்லை என்கிறார். இந்த இடம் எனக்கு என்ன சிந்திக்க தூண்டியது. அதே போல வெளியே தெரியும் மொழியை மாற்ற யோசிக்கிறான். இப்போ திங்கிங்கை மாற்ற வேண்டுமெனில் திங்கிங்கை முதலில் உணர வேண்டும் என்கிறார். அங்கதான் மெடிடேஷன் வருகிறது. மெடிடேஷன் அப்படின்னா ஜஸ்ட் கண்மூடி வருவதல்ல, திங்கிங்கை பற்றி நாமே திங்க் செய்வது. அதாவது யோசிப்பதை பற்றி, இன்னமும் குறிப்பாக சொல்லணும்னா யோசிக்கும் விதத்தை பற்றி நாம் என்றாவது யோசிக்கிறோமா? இதற்கு நிறைய உதாரணங்கள். காலையில் எழுந்தவுடன் ஒருவர் நேத்திய விஷயத்தை பற்றி யோசிப்பதன் மூலம் யோசிக்கிறதை ஆரம்பிக்கிறார். இன்னொருவர் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுலேருந்து யோசிக்கிறத ஆரம்பிக்கிறாங்க. இன்னொருவர் இப்போதைக்கு, இன்னொருவர் நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி. இதில் நாம் யார்? யோசிக்கும் விதத்தில் முதலில் நமக்குள் வருவது எந்த காலம்? அல்லது நடக்காத ஒன்றையா, அல்லது கண் முன்னே நடந்து கொண்டிருக்கும் ஒன்றை பற்றியா? இந்த யோசித்தலில் கவனம் வைத்தால் மனம் நமக்கு வசப்படும் என்கிறார் ஆசிரியர். மனதை வசப்படுத்தி விட்டால், அதாவது மனதை வசப்படுத்த தெரிந்த ஒருவனுக்கு உடல் வசப்படும். மனமும் உடலும் வசப்பட்ட ஒருவனுக்கு உலகம் வசப்படும். இரவு படுக்கும் முன் நாம் யோசிக்கும் விதம் என்ன?
நன்றி சொல்வது ஆசிரியருடைய யோசிக்கும் விதம். ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது நாம் யோசிக்கும் விதம் என்ன? எப்படி இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறோம். ஒரு பிரச்சனையை தீர்க்கும்போது நாம் யோசிக்கும் விதம் என்ன? அடுத்த பிரச்சனை வந்துடுச்சா அப்படிங்கிற ஒரு எதிர்கேள்வியோடு யோசிக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சு அப்படின்னா நல்லா சாப்பிட்டு தூங்க, இல்லைன்னா ஒரு நீண்ட குளியல் எடுக்க நினைக்கிறோம். சாப்பிடும் முன் நாம் யோசிப்பது, சாப்பிட்ட பிறகு நாம் யோசிப்பது, இல்லை நம் உடலை நாம் பார்க்கும்போது என்ன யோசிக்கிறோம்? நம் உடலை மற்றவர்கள் பார்க்கும்போது எப்படி நாம் யோசிக்கிறோம் என்பதை அறிவதில் இருக்கிறது மனதை எதற்கும் ஒப்புக்கொள்ள வைப்பது. அதற்கு பின் உடலின் இலக்கு நோக்கிய பயணத்திற்கு தடையில்லை, தடையே இல்லை என்று திங்கிங்கை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்துடன் நம் சிந்தனைகளை சிந்திக்க தூண்டியுள்ள ஆசிரியர் அவருக்கும் என்னுடன் இப்பயணத்தில் பயணித்த தங்களுக்கும் நன்றி.